Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.6ல fourth question பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க? Which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 by x cube plus 8 to get 3 by x square minus 2x plus 4. அதாவது எந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3 by x square minus 2x plus 4 கிடைக்கும் அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம q அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் q be the ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம q அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எப்படி வரும்? x square plus 6x plus 8 by x cube plus 8. ஸோ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம q சப்ராக்ட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன வருது? 3 by x square minus 2x plus 4. இப்போ நம்ம q தானே கண்டுபிடிக்கணும். ஸோ q அந்த சைட் போச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். இப்போ q equal to x square plus 6x plus 8 by x cube plus 8. ஸோ இது வந்து இந்த சைட் போச்சுன்னா சப்ராக்ட் ஆகும். அப்போ minus 3 by x square minus 2x plus 4. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் டினாமினேட்டர் பாருங்க x cube plus 8 அப்படின்னு இருக்கா. இது நம்ம x cube plus 2 cube அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 2 cube தான் வந்து 8. இப்போ இது a cube plus b cube அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம்? அதாவது a plus b into a square minus ab plus b square அப்படின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இது என்ன வரும்? இப்போ நியூமரேட்டர் சேம் தான். ஸோ x square plus 6x plus 8 பை டினாமினேட்டர் என்ன வரும்? இங்கே a வந்து என்ன? x. அப்போது x plus b வந்து என்ன? 2. அப்போ x plus 2 into a square. அப்போது x square minus ab. அப்போது minus 2x plus b square. அப்போ 2 square என்ன? 4. minus 3 by இங்கே x square minus 2x plus 4. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் பாருங்கள் x square plus 6x plus 8. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 6. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் 4 and 2. ஏன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8, ஆட் பண்ணிங்கன்னா 6. அப்போ டேரெக்டாக நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். அப்போ என்ன வரும்? x plus 4 into x plus 2 அப்படின்னு வரும். பை டினாமினேட்டர் என்ன? x plus 2 into x square minus 2x plus 4. இங்கே minus 3 by x square minus 2x plus 4. இப்போ இந்த x plus 2 இந்த x plus 2 கேன்சல் பண்ணலாம். மீதி என்ன வரும்? x plus 4 by x square minus 2x plus 4. இங்கே minus 3 by x square minus 2x plus 4. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் வந்து சேம் தான். ஸோ அப்போ டினாமினேட்டர் இங்கே என்ன வரும்? x square minus 2x plus 4. இப்போ நியூமரேட்டரை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? x plus 4 minus 3. அப்போ என்ன வரும்? x 4 minus 3 என்ன? 1. அப்போ x plus 1 by x square minus 2x plus 4. ஸோ இதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர்.